சரி, சோசியல் சயின்ஸில் மாடர்ன் இந்தியா டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஐரோப்பியர்களின் வருகையில் யார் யார் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான ஆள் யாருன்னா பிரிட்டிஷர்ஸை பற்றி தான் நமக்கு தெரியும். அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே போர்ச்சுகீஸை பற்றி ஒரு டாபிக் ஏற்கனவே நடத்திட்டோம். சரியா, யூடியூப்ல கூட வீடியோ எடுக்கும் பார்த்துடுங்க. அது போக இன்னும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. நமக்கு வெள்ளைக்காரங்க சொன்னால் டச்சு, டெயின்ஸு, ஃப்ரெஞ்சு அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் யார் அப்படி அடுத்ததாக வராங்கன்னு பார்க்கணும்னா டச்சுங்கிற நாட்டுக்காரங்கலேருந்து வராங்க. அவங்க எப்போ வராங்கன்னா டச்னா எங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் நாட்டுக்காரங்க. சரியா, நெதர்லாண்ட்ஸ் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க தான் டச் பீப்புள்னு சொல்லுவாங்க. இதில் கொர்னலிஸ் டி ஹோட்மன்கிறவர் தான் முதல்ல 1596 நம்ம அந்த சி வாயேஜ் எடுத்து இந்த சவுத் ஈஸ்ட் இந்த பகுதிக்கு, அதாவது நம்ம சவுத் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை தாண்டி இந்த பகுதிக்கு வந்தது யாருன்னா முதல்ல வந்தவர் கர்னலிஸ் டி ஹவுட்மன்கிறவர் தான் அந்த முயற்சி எடுத்து வராரு. இந்தியாவுக்கு வரணுங்கிற நோக்கத்தில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வராரு. அடுத்தது முக்கியமானது என்னன்னா 1602 இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, நம்ம பிரிட்டிஷர்ஸ் இருக்கிற மாதிரி டச் பீப்புளும் 1602 அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. சரிங்களா, அது மூலமாக ஒரு கம்பெனி மூலமாக உருவாக்கி அதுலேருந்து வர ஆரம்பிச்சதான் எப்படின்னா 1602. இந்த வருஷங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க, அது கேட்பாங்க. சரி, எந்த வருஷத்துலேருந்து அவங்க இந்த கண்ட்ரிக்கு வர ஆரம்பித்தாங்க, எந்த கம்பெனி மூலமாக வர ஆரம்பிச்சாங்கன்னுலாம் கேட்பாங்க. சரியா, அடுத்து அவங்க முயற்சியாக என்ன பண்ணாங்கன்னா 1605 ஒரு ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணுறாங்க. எங்கன்னா மசிலிப்பட்டினம்ங்கிறதுல மசூலிப்பட்டினங்கிற இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்றாங்க. இது எங்க இருக்குன்னா இப்போ பிரசன்டே ஆந்திரால இருக்கு. இப்போ இருக்க ஆந்திரால ஒரு பகுதியில இருக்கு. சரிங்களா, ஃபேக்ட்ரிங்கிறப்போ நீங்க இப்போ இருக்க ஃபேக்ட்ரி மாதிரி கிடையாது, மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வச்சு அவங்க இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்குறாங்கல்ல, நம்மகிட்ட இருந்து பொருள் வாங்கி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதா அவங்க வேலை. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் மாதிரி தான் வச்சது தான் என்னதுன்னா ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க மாதிரி மிஷினரி வச்சுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்தையும் என்னன்னா ஃபேக்ட்ரிஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அது 1605 ஒரு ஃபேக்ட்ரி முதல்ல இங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்பாங்க. கொஸ்டின் கேட்டால் எங்கன்னா மசிலிப்பட்டினம் பிரசன்டே ஆந்திராவில் இருக்குது. சரிங்களா, அது போக இன்னும் நிறைய இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேணால் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 1609 சரியா, 1609 புலிக்கெட்டுக்கு இருக்குல்ல, நமக்கு தெரியும்ல, சென்னைக்கு நார்த்தில் ஆந்திரா பார்டரில் இருக்கும். புலிக்கெட் லேக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாகிரபி படித்தா. அந்த இடத்துல 1609 ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1660 சூரத்துங்கிற இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1616 1616 சூரத்துங்கிற இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிம்லிப்பட்டினம் சரிங்களா, அது 1641 அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிம்லிப்பட்டினம் பிம்லி பிம்லிப்பட்டினம் 1641. அடுத்து காரைக்காலில் 1645 காரைக்காலில் 1645. அடுத்தது சின்சுராங்கிற இடத்துல 1653. அடுத்து நாகப்பட்டினம் 1658. அடுத்து கொச்சின், இப்போ பிரசன்ட் கொச்சின் சொல்லுவாங்களா, 1663. சரிங்களா, இவ்வளோ இடத்துல டச் பீப்புள் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் செட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அளவில் யார் தான் பார்த்துருப்போம்,
பிரிட்டிஷர்ஸ் தான் நிறைய இடத்துல ஃபேக்டரிஸ் வச்சு செட்டில் பண்ணி இருந்திருக்கான்னு பார்த்துருப்போம். இவங்க எப்பவுமே இங்கே இருந்திருக்காங்க. காரைக்கால்ல இருந்து நார்த்தில் அங்கே புலிக்கெட்டு, இங்கே கொச்சி, கேரளாவில் கூட என்னது ஃபேக்ட்ரிலாம் செட் பண்ணி அப்பவுமே இருந்திருக்காங்க. சரிங்களா? தமிழ்லையா? சரி சரி சரி. அடுத்து இப்போ டச் பீப்புள், இவங்க டச்சுக்காரங்களுக்கும் நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கும் இருந்த ப்ராப்ளத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதாவது நிகழ்வு நடந்திருக்கும். அது எப்படி நடந்தது அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அது என்ன இன்சிடென்ட் சொல்லுவாங்கன்னா அம்பையானா படுகொலைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அம்பையானா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அம்பையானா அம்பையானா அம்பையான படுகொலைன்னு சொல்லுவாங்க. சரியா? சொல்றேன். சரிங்களா? இது எங்க இருக்குன்னா, இந்த பிளேஸ் வந்து இந்தோனேஷியால இருக்க ஒரு பிளேஸ். இப்போ பிரசன்டே இந்தோனேஷியால இருக்க ஒரு பிளேஸ்ல 1623 1623, சரிங்களா? அந்த வருஷத்துல என்ன நடந்திருக்கும்னா, டச்சுக்காரங்க வந்து ஒரு 10 பிரிட்டிஷ்காரங்களையும் 9 ஜாப்பனீஸ் நாட்டுக்காரங்களையும் என்னன்னா கொன்றுவாங்க. அப்போ என்ன இருக்கும்னா, கொன்றுவாங்கன்னு என்ன தெரியும் தானே, தேவையில்லாம கொண்டா என்னது அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிரும். அப்பமே எப்போனா 1623 1623 டச்சு நாட்டுக்காரங்களுக்கும் சரி, இங்கிலீஷ்மேன் அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சரி பிரச்சனை ஆயிரும். அந்த பிரச்சனையில அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ட்ரீட்டி மாதிரி அவங்க பேசி தீர்க்கணும் அப்படின்ட்டு 1667 1667 அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. பிரச்சனையை தீர்க்கணும்னு பேசி முடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அங்கே இருக்காங்கல்ல, அதாவது இங்கிலீஷ்மேன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க, அது போக இப்போ டச் நாட்டுக்காரங்களும் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைனால தான் இப்போ என்னது இந்த கொலை நடந்திருக்குங்கனால ஒருத்தர் நவுண்டு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்த வச்சுருங்க, நாங்கள் எங்கேனது இங்கே வரமாட்டோம், இப்போ நாங்கள் எங்கே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ எங்கே இருக்கோங்க, இந்தியாவில் தான் இப்போ அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அப்போமே அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டச்சுக்காரங்க என்னென்னா, இப்போ இருக்க இடத்துல மட்டும் என்னது நமக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு இந்த கேரளா இடத்துல இப்போ ஆந்திராலையுமே புலிக்கெட்டு தான் மேக்ஸிமம், மசிலிப்பட்டினம் வர அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமே தவிர மேக்ஸிமம் அதை தாண்டி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அதாவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிறகு அது வந்து இப்போ இந்தோனேஷியாவில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கூட்டிட்டாங்க, அவங்களோட ஆதிக்கத்தை கூட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? பிரிட்டிஷர் வந்து அதை இடத்த விட்டு கொடுத்துட்டு டச்சுக்காரங்க நாங்கள் இந்த இடத்த, அதாவது அம்பையான இறங்கிற இடத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இங்கிலீஷ் பிரிட்டிஷர்னு சொல்லலாம். சரி, அடுத்தது யார் வராங்கன்னா பிரிட்டிஷர்ஸ். சரியா? சரி, இங்கிலீஷ்காரங்க எப்படி மல்ல உள்ள வராங்கன்ட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன், அப்படிதானே? யார் இப்போ அந்த உரிமை கொடுப்பா? குவீன் இங்கிலாந்து யாரு தெரியுமா? எலிசபெத், அப்படிதானே? எலிசபெத் ராணி.
ராணி எலிசபெத் தான் என்னது ஒரு சார்ட்டர் விட்டு அவங்களுக்கு இந்த இந்தியாவுக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற உரிமை கொடுத்தது. சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு ஒரு கம்பெனி முதல்ல இருந்துச்சான்னா கிடையாது. சரிங்களா, அது கம்பெனி எப்படி உருவாச்சுன்னா, ஒரு இப்போ நான் ஒரு தனியாக ஒரு நிறுவனம் மாதிரி வச்சுருக்கேன், நான் இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன். இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு நிறுவனம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக தான் ஒரு கம்பெனி உருவாகினது. அது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை, ஒரு ப்ரைவேட்டாக இருந்ததை தான் அவங்களுக்கு உரிமை கொடுத்து இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உரிமை கொடுத்தது. சரிங்களா, எப்போ கொடுக்குறாங்கன்னா டிசம்பர் 31, 1600 டிசம்பர் 31, 1600 ஒரு சார்ட்டர் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஈஸ்ட் இந்தியாஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த உரிமை கொடுக்கறது எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா 15 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க மட்டும்தான் இந்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு உரிமை கொடுத்தது 15 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. பிறகு அங்கே 1609 சரிங்களா, 1609 காலவரையா இல்லாமல் சரிங்களா, இந்த இத்தனை வருஷத்துக்கு தான் கிடையாது, எத்தனை வருஷம்னாலும் சரி நீங்கள் தான் இந்த இது உரிமையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஆட்சி பண்ணுற ஆளுகள் இருக்காங்க, அது போக முந்தைய ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ இங்கே வராங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருவாங்கன்னா கிடையாது, அப்படி தானே? இப்படியே கேட்கணும், முறையிடணும், அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. ஏற்கனவே இங்கே யார் இருக்கா? முஸ்லீம் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இங்கே புதுசாக வரணும்னா உடனே அலோ பண்ணுறாங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க. அது பேசுறதுக்கு முதல்ல யார் வரா அப்படின்னா கேப்டன் ஹாக்கிங்ஸுங்க ஒருத்தர் வராரு. சரிங்களா, சொன்னா 1609 கேப்டன் ஹாக்கிங்ஸ் வந்து அப்போ முகல் ரூலராக இருந்தார். சரியா, முகல் அரசராக இருந்த ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு, அவரோட அரசவைக்கு வந்து எங்களுக்கு இந்த உரிமைக்கு தாங்க, நாங்களும் ட்ரேட் பண்ணுறோன்ட்டு பேச வந்திருக்காரு. யாருன்னா கேப்டன் ஹாக்கிங்ஸ். சரிங்களா, ஆனால் உடனே கொடுக்கல. அதுக்கு முன்னாடி யார் வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே இங்கே ஆட்சி பண்ணுறவங்ககிட்ட உரிமை வாங்கி வச்சுட்டாங்க. யார்? போர்ச்சுகீஸ் இருந்திருக்காங்க. போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம இருக்கோம், உள்ள இருக்க இன்னொருத்தன் வந்து பண்ணாங்கன்னா நமக்கு போட்டிக்கினது ஆள் இந்த மாதிரி வந்து அவங்க ஆப்போசிஷன் கொடுத்தோடனே உடனே கொடுக்கல அவங்க உரிமையை. சரிங்களா, அதுக்கப்புறம் உரிமை தரணுன்னா மறுபடியும் வராரு. அவர் எப்போ வராருன்னா 1611. சரி, 1612. அவர் 11 போய் 16, 12 இன்னொரு ஆள் வர்றாரு. யாருன்னா கேப்டன் தாமஸ் பெஸ்ட்ங்கிறவர். சரிங்களா, தாமஸ் பெஸ்ட் வேணா நோட் பண்ணிங்க, தாமஸ் பெஸ்ட். சரி, இவர் என்ன பண்றாருன்னா முக்கியமாக ஒன்று பண்றாரு, டைரெக்டாக பேச்சுவார்த்தைக்கு வரல. வந்தவொடனே என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீஸோட 2 கப்பலை வந்து தாக்கி அழிக்கிறார். சரிங்களா, பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல. டைரெக்டாக வந்தோடனே போர்ச்சுகீஸோட 2 ஷிப்ஸை வந்து அழிச்சிடுறாரு. ஒன்றா அவங்களுக்கு என்னது ஜஹாங்கீர் கோட்டோட கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுது. வந்தாங்க, இப்போ யாருக்கு இங்கே இருக்கவங்களே அடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன உடனே அவங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்காங்க. எப்போன்னா 1612 அவங்க வராங்களா,
ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்றாங்க எங்கன்னா சூரத்தில். அந்த ஷிப்ஸ் ரெண்டே தாக்கி அழிச்சோன்னா ஜஹாங்கீர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கு உரிமை தராரு. சரிங்களா? 1613. அடுத்து 1615 இன்னொரு ஆள் வராரு. அவர் பேர் தாமஸ் ராய். சரிங்களா? தாமஸ் ராய். அவர் யார் அவையிலிருந்து வராருன்னா, அங்க அப்போ அரசராக இருந்த ஜேம்ஸ் ஒன்னுங்கிற அவரோட அரசர்ல இருந்து ஒரு ஆளா முக்கியமா பிரதிநிதியா வராரு. அவர் பேர் தாமஸ் ராய். அவர் 1619 1619 வரை இருந்து சில முக்கியமான காரியங்கள் பண்றாரு. என்னன்னா, இன்னும் சில இடத்துல ஃபேக்டரி செட் பண்றதுக்கு உரிமை வாங்குறாரு. எங்கெல்லாம்னா ஆக்ரா, அலகாபாத், பிராஜ். சரிங்களா? ஆக்ரா, அலகாபாத், பிராஜ். சரி, பார்த்தோம் அப்படிதானே. தாமஸ் பெஸ்ட் வந்து என்ன பண்றாரு, 2 ஷிப்ஸ் வேற அழிச்சு விடுறாரு. அப்பவுமே என்ன இருக்குன்னு தெரியும் நமக்கு, பிரிட்டிஷ்காரங்களுக்கும் போர்ச்சுகீஸ்காரங்களுக்கும் ஆவாதுன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்படிதானே? இப்போ எப்படி இனிமே சேர்ந்தாங்களா சேர மாட்டாங்களா ஏதாவது தெரியுதா அவங்களுக்கு? சேர்ந்திருப்பாங்க. அப்படிதானே? எப்படின்னா, அப்போ இங்கிலாந்து அரசராக இருந்த சார்லஸ் டூ. சரிங்களா? இங்கிலாந்து அரசராக இருந்த சார்லஸ் டூவை இங்க பிரின்ஸா இருந்திருப்பாங்க, இளவரசியா இருந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸ் நாட்டில் இளவரசியா இருந்த கேத்ரினுக்கு வந்து 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். சரிங்களா? கல்யாணத்துல சேர்ந்திருப்பாங்க. சரிங்களா? அங்க ராஜாவா இருந்த சார்லஸ் டூவுக்கும் இங்க போர்ச்சுகீஸ்ல இருந்த கேத்ரின் இளவரசிக்கும் மேரேஜ் வந்து 1662 1662 மேரேஜ் நடக்கிறப்போ அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டவுரியா பாம்பேங்கிற நகரத்தை போர்ச்சுகீஸ் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டவுரியா பாம்பேங்கிற சிட்டியை பிரிட்டனுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன ரேட்ல கொடுக்குறாங்கன்னா, அந்த டைம்ல 10,000 பவுண்ட். ஒரு வருஷத்துக்கு 10,000 பவுண்ட் கட்டினா போதும் அப்படிங்கிற ரேட்ல வந்து அங்க பாம்பே சிட்டியே யார் கொடுத்தாங்க, பிரிட்டிஷர் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 1668. சரிங்களா? 1668 சிட்டியே கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு முக்கியத்துவம்னா, கடைசி அந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சூரத்துங்க அவங்களோட தலைமையகத்துல இருந்து இப்போ பாம்பேயோட தலைநகரமா யார் மாத்திருப்பாங்கன்னா, பிரிட்டிஷர் மாத்திருப்பாங்க. இப்போ யார் கையில இருக்கு, போர்ச்சுகீஸ்ல இருந்து பிரிட்டன் கையில வந்துருச்சு. 68 வந்திருக்கு. 87 1687 அவங்க சூரத்துங்கள தலைநகரத்தை வந்து பாம்பேக்கு மாற்றுவாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து. சரிங்களா? அவங்க தலைமையகத்தை சூரத்ல இருந்து பாம்பேக்கு மாற்றுவாங்க 1687. அடுத்து பிரிட்டிஷர்ஸ் கிடைச்ச முக்கியமான நிகழ்வு சொல்லலாம். எதுனா கோல்டன் ஃபார்மன் சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல வார்த்தை தெரியல. சரிங்களா? இப்படி எழுதிங்க, கோல்டன் ஃபார்மன். ஃபார்மன் என்னன்னா, ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரம்னு சொல்லலாம். சரியா? ஒரு லீகல் ரைட்ஸ். சரிங்களா? என்னன்னா, அந்த கோல்டன் ஃபார்மன் வந்து யார் கொடுப்பாங்கன்னா, சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவோட ஒரு சுல்தான் வந்து இந்த ஒரு ரைட்ஸ் கொடுப்பாரு. எப்போனா
இந்த டேட்லாம் முக்கியம் சரிங்களா, இந்த வருஷம் முக்கியம். 1632ல் 1632ல் ஒரு ரைட்ஸ் கொடுப்பாரு. என்னன்னா 500 பக்கோடா, 500 பக்கோடாஸ்க்கு, பக்கோடானா கரன்சி, அப்போ உள்ள கரன்சி. ஒரு வருஷத்துக்கு 500 பக்கோடா செலுத்தினா போதும், கோல்கொண்டால இருக்க இந்த துறைமுகத்தெல்லாம் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுப்பாரு சரிங்களா. எப்படின்னா 1632ல் சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாங்கிறவர் ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் 1639ல் பிரான்சிஸ் டேங்கிறவர் சந்திரகிரிங்கிற அரசர்கிட்ட இருந்து அப்போ மெட்ராஸுங்கிற அழைக்கப்படுறது. அப்போ என்னன்னா இந்திய சென்னப்பட்டினமா ஏதோ ஒன்று அழைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ மெட்ராஸுங்கிற இடத்த வாங்குறாரு. எப்போனா 1639ல் இப்போ ப்ரெசன்ட் டே மெட்ராஸை அங்கேருந்து வாங்குறாரு சரிங்களா. அப்போமே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ட் ஜார்ஜுங்கிற கோட்டையை கட்டுறாங்க சரிங்களா. இப்போ இருக்கலாம் சென்ட் ஜார்ஜுங்கிற கோட்டையை கட்டுறாங்க. இப்போனா 1639 1639ல் சந்திரகிரி அரசிட்ட இருந்து இந்த மெட்ராஸுங்கிற இடத்துல கோட்டை கட்டுறதுக்கான உரிமை வாங்குறாரு. அந்த கோட்டை தான் இப்போ இருக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். அடுத்து பிரிட்டிஷரோட தாக்கம் வந்து பெங்காலில் எப்படி இருந்துன்னு எழுதிக்கோங்க சரிங்களா. பெங்காலில் பிரிட்டிஷரோட தாக்கங்கள், அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருந்துன்னு வேணா எழுதிக்கோங்க. அப்போ 1651ல் சுஜாங்கிற அரசர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அதாவது டியூட்டிஸ் இல்லாமல், எதனா கஸ்டம் டியூட்டிஸ்னு எடுத்துக்காங்க, சுங்க வரி இல்லாமையா, இந்த வரி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற உரிமை தராரு. எப்படின்னா வருஷத்துக்கு 3000 கொடுத்தா, ஆனுவலாக 3000 கொடுத்தா நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குறாரு சரிங்களா. 1651ல் இப்போ யார் கொடுத்தாருன்னா சுஜா சரிங்களா. அதை வச்சு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து ஹூக்ளின்னு தெரியுமா, ஹூக்ளி நதி கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த ஹூக்ளிங்கிற இடத்துல ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்க. அதே 1651ல் சரிங்களா. 1651ல் ஹூக்ளிங்கிற இடத்துல ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த ஃபேக்ட்ரிலாம் செட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த லோக்கலில் இருக்கவங்க வந்து இந்த ஏதாவது உரிமை கொடுத்தாலுமே சாதாரணமாக இந்த செக் போஸ்ட்லலாம் சும்மா காசு வாங்குற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு என்னன்னா பிரச்சனையாக தெரியுது பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து, நம்ம ஆனுவலாக இவ்வளோ ரூபா கொடுத்து பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட குறையை வந்து சொல்லணுன்னு நினைக்கிறாங்க சரிங்களா. அது எப்போ நடக்குதுன்னா தேங்க்யூ 1682ல் வில்லியம் ஹெச்சஸ்ங்கிறவர் அப்போ அரசராக இருந்த சேஷ்ட கான்கிறவர்கிட்ட வந்து இந்த முறையிட போறாரு சரிங்களா. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை ஆயிடுச்சு சரிங்களா. பேசப்படும் இடத்துல சண்டை ஆகி என்ன பண்றாங்கன்னா முகல்ஸ் வந்து
இப்போ அங்கே ஃபேக்ட்ரி செட் பண்ணியிருக்காங்களா ஹூக்லிங்கிற இடத்துல, அந்த ஃபேக்ட்ரியை வந்து கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா, பிரச்சனை இல்லை. எப்போனா அக்டோபர் 86, 1686 முகல்ஸ் வந்து அவங்க ஃபேக்ட்ரி செட் பண்ண இடத்த ஹூக்லியை வந்து கைப்பற்றிடுறாங்க. பதிலுக்கு இங்கிலீஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க முகல்ஸோட தானேங்கிற இடத்துல இருந்த ஒரு கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா, அதே வருஷத்துல பதிலுக்கு இங்கிலீஷ்காரங்க வந்து தானேங்கிற இடத்துல இருந்த கோட்டை கைப்பற்றுறாங்க. சரிங்களா, இருந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு எதுவும் வச்சு கிடைக்கல இங்கிலீஷ்காரங்களுக்கு. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, இருக்கையிலே மோசமான இடத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. சரிங்களா, மோசமான இடம்னா இப்போ ஹூக்லிலாம் இருந்தது நதிக்கரைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வளமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு அன்ஹெல்த்தி லொக்கேஷன் மாதிரி மோசமான இடத்துக்கு மாற்றி விட்டுறாங்க. சரிங்களா, முகல்காரங்க இந்த சுச்சுவேஷன்லாம் மாற்றணுன்ட்டு மறுபடியும் இங்கிலீஷ்காரங்க முயற்சி பண்ணுறாங்க. சரிங்களா, எப்படின்னா இன்னொரு ஆள் வராரு, யாருன்னா ஜாப் சார்னாக்குன்னு வராரு. ஜாப் சார்னாக். பேரெல்லாம் இப்படி தான் வாசிச்சாங்க, வேற வழி இல்லை. சரிங்களா, ஜாப் சார்னாக்குங்கிறவர் மறுபடியும் பேசுறதுக்கு வராரு. அது பேச என்ன கிடைக்குதுன்னா, இப்போ சுத்தானிங்கிற இடத்த அவங்களுக்கு கொடுக்காங்க, சுத்தா நதி. சரிங்களா, பேர் எழுதிக்கோங்க, சுத்தா நதி. சுத்தா நதி இதான் இப்போ பிரசன்டே கல்கத்தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இருக்க கல்கத்தா பேர் பழைய பேர் என்னன்னா சுத்தா நதின்னு சொல்லுவாங்க. பிரசன்டே கல்கத்தா, இப்போ இருக்க கல்கத்தாக்கு பேர் பழைய பேர் அதான். சரிங்களா, அப்போ வாங்கினதுதான் என்னது, எப்போ வாங்குறாங்கன்னா வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் 1690 அங்கே ஜாப் சார்னாக்கரை வந்து பேசி அந்த இடத்த வாங்குறாரு. சரிங்களா, 1690 ஆகஸ்ட்ல. ஆயிரத்தி 1690 டேட்டு போடல. சரிங்களா, இவ்வளோ தெரிஞ்சா போ, டேட் வைஸாலாம் கேட்க மாட்டாங்க, வருஷம் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஆகஸ்ட் இருந்தனால ஆகஸ்ட் 1. சரிங்களா, வருஷம் தான் கேட்பாங்க, டேட்டுகளெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அதுவும் டெட்டுக்கு அவ்வளோ டீட்டெயிலாகவும் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிசிக்கு அந்த வருஷம் வரையும் கேட்பாங்க, இந்த அளவுக்கு போகாது மேக்ஸிமம். மறுபடியும் முதல்ல கொடுத்தாங்கல்ல 3000 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம், டியூட்டிஸ்க்கு இல்லாமல், அதாவது வரி இல்லாமல் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம் கொடுத்ததை மறுபடியும் கொடுக்குறாங்க. சரிங்களா, எப்போன்னா 1691 மறுபடியும் அந்த ரைட்ஸ் கொடுக்காங்க, அதே ஆனுவல் பேமெண்ட்டில். சரிங்களா, 3000 ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு கட்டினா போதும், மறுபடியும் நீங்கள் சுங்க அந்த இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கிலீஷ்மேன் இந்த பிரிட்டிஷக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் பேசி பேசி என்னது அதிகமானது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஃபேக்ட்ரிஸை கூப்பிட்டு போகிறாங்க, நிறைய இடங்கள் என்னது வாங்குறாங்க. மறுபடியும் என்னது அவங்க என்ன பேச்சு திறமை இருந்தால் சண்டை போட்ட இடத்துலயே என்னது மறுபடியும் 3000 ரூபாய்க்கு வேலை பேசி என்னது ட்ரேட் பண்ணுவான்னு நீங்களே பார்த்துங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்கும் திறமை அவங்ககிட்டன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, அது வந்து ஒரு ஆள் கொஞ்சம் கண்ணோட்டமாக பார்த்துக்கிட்டார். யாருன்னா அவர் சோபா சிங்கிற ஒருத்தர். சரிங்களா, அப்போ இருந்த ஜமீன்தார், ஒரு ஜமீன்தார் வந்து யாருன்னா சோபா சிங். சோபா சிங்கரை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னா, அவங்க இங்கிலீஷ்காரங்க வந்து இப்போ இருக்க அந்த சுத்தாநதிங்கிற இடத்த வந்து கோட்டையா கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க, பாதுகாப்பான நகரமாக கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவரே கணிக்கிறாரு. எப்போனா 1696. சரியா, ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1698 ஜமீன்தாரி ரைட்ஸ். சரியா, அந்த ஜமீன்தாரி உரிமைகளை வாங்குறாங்க. ஜமீன்தாரி உரிமைகள்லாம் என்ன தெரியுமா, அந்த நில உடைமை தரமைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னது வரி செலுத்த வேண்டிய நிலைமை உண்டு, அதை பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா, அதாவது வரி கட்டுற மாதிரி நீங்கள் விளைச்சாலும் என்ன பண்ணாலும் என்னது ஜமீன்தாருக்கு என்னது குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும். சரிங்களா, அந்த உரிமையை யார் வாங்குறா, பிரிட்டிஷ்காரங்க வாங்குறாங்க. சரிங்களா, வெளிநாட்டுக்காரங்க உள்ள வந்து அந்த ஜமீன்தாரி உரிமையை வாங்குறாங்க. எப்போன்னா 1698. எந்தெந்த இடங்கள்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சுத்தான் நதி. சரிங்களா, சுத்தான் நதி,
அடுத்து கோவிந்தபூர் சுத்தாநிதி, கோவிந்தபூர், அப்புறம் காளிகட்டா, 3 இடங்கள். சரிங்களா? எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 1600 ரூபா. சரிங்களா? இந்த 3 வில்லேஜையும் ஜமீன்தாரி உரிமைகளை 200 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. சாரி, 1200 ரூபா கொடுத்து சுத்தாநதி, கோவிந்தபூர், காளிகட்டா, சரிங்களா, 3 இடத்துல வாங்குறாங்க. அடுத்து 1700ல புதுசா ஒரு கோட்டை கட்டுறாங்க, போர்ட் வில்லியம். சரிங்களா? கோட்டை வில்லியம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? போர்ட் வில்லியம். (1700ல). சரிங்களா? இந்த ஃபோர்ட் வில்லியம்ல தான் நிறைய என்னது கலெக்டர்ஸ்க்கு அப்போ இருந்த கலெக்டர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த கலெக்டர்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுத்த இடம் எதுனா கோட்டை வில்லியம் தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா, யார் அந்த கோட்டைக்கு தலைமையா பிரசிடெண்டா இருந்தார் அப்படின்னா சார்லஸ் ஐரை. சரியா? சார் சார்ல்ஸ் ஐரை. சார்ல்ஸ் ஐரை. சரி, இன்னொரு முக்கியமான நிகழ்வு. சரியா? கோல்கொண்டாட்ட இருந்து ஒரு உரிமை வாங்கினான்னு சொன்னேன்ல, அது ஞாபகம் இருக்கா? கோல்கொண்டா அரசர்கிட்ட இருந்து ஒரு உரிமை வாங்கினாங்க. சரிங்களா? என்ன உரிமை? கோல்கொண்டா துறைமுகத்தில் 500 பக்கோடா கொடுத்தா வருஷத்துக்கு என்னது ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாங்க மாதிரி உரிமை கொடுத்தாங்களா? அதே மாதிரி இன்னொரு உரிமை வந்து அப்போ இருந்த ஒரு அரசர் கொடுக்குறாரு, பெங்கால்ல இருந்து அரசர். சரிங்களா? யாருன்னா ஃபருக் ஷா. ஃபார்மன்னா சொன்ன மாதிரி என்னது லீகல் ரைட்ஸ். சரிங்களா? ஒரு சட்டப்பரமான அங்கீகாரம் இல்லாட்டி உரிமைங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபருக் ஷா. சரிங்களா? பேர் வந்து அரசரோட பேர் வந்து ஃபருக் ஷா. இது எப்போ கொடுப்பாங்கன்னா 1717ல 1717ல. முக்கியமானது இதுதான் கம்பெனியோட மேகன கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மேகன கர்த்தானா என்ன தெரியுமா? மேகன கர்த்தா எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்னா கர்த்தா. சரிங்களா? இது ஒரு லத்தீன் வேர்டு. சரிங்களா? என்ன அர்த்தம்னா கிரேட் சார்ட்டர்னு அப்படி அர்த்தம். அதாவது பெரிய சட்டப்புறம், அதாவது சட்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி சட்ட அங்கீகாரம்னு சொல்லலாம். சரிங்களா? இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா 1512 நினைக்கல, இல்லை 1015 அந்த 11th செஞ்சுரியில் அப்போ இருந்த இங்கிலாந்தோட அரசர் வந்து சில அடிப்படை உரிமைகளை வந்து அப்போ இருந்த இங்கிலாந்து நாட்டுக்காரங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்கோம்னா முக்கியமான என்னன்னா அரசருமே சரி அந்த அரசுமே சரி சட்டத்துக்கு என்னது கீழ்பட்டவங்க தான் அப்படின்ட்டு ஒரு உரிமையாக சொல்லியிருப்பாங்க. அந்த சட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க. அதே அந்த வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபருக் ஃபார்மன் அந்த உரிமை கொடுத்தாருல ஃபருக்ஷாங்கிற அரசர், அவருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது அவங்க கொடுத்ததெல்லாம். ஏன்னா நான் சொல்கிற பாயிண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்கன்ட்டு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எப்போன்னா வருஷம் கேட்பாங்க, 1717. சரிங்களா? ₹3000. சரிங்களா? பெங்காலில் நடக்கிற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் உள்வர, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுக்குமே வருஷத்துக்கு 3000 செலுத்தினா போதும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுக்குமே சுங்கவரி செலுத்தவே வேண்டாம், ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு எவ்வளோன்னா 3000 பெங்காலில். சரிங்களா? உரிமை.
ரெண்டாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டாஸ் டாக்ஸ், சரிங்களா? அது என்ன அர்த்தம்னா பாஸ், சரிங்களா? இப்போ அவங்க கொண்டு போகிறாங்களா, எக்ஸ்போர்ட் இல்லாட்டி இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாஸ் கட்டுற மாதிரி அவங்களுக்கு அந்த பாஸில் என்னது வருமானம் கிடைக்கும். அந்த உரிமையை யார் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாவது உரிமையை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல அது பாஸ், அது பேர் என்னன்னா டாஸ் டாக்ஸ். அந்த பாஸ் இருந்தால் தான் என்னது அந்த இடத்த தாண்டி போக முடியுங்கிற மாதிரி ஒரு வருமானம், அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. கம்பெனினா யாரு? நான் சொன்ன மாதிரி யாரு தான் கம்பெனினா கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, பிரைவேட்டாக 2-3 அதாவது நிறைய இண்டிவிஜுவல் சேர்ந்து உருவாக்குனதான் என்னதுன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, சரிங்களா? அவங்களுக்கான உரிமை என்னன்னா இந்த கம்பெனியை பாதுகாக்கிறதுக்கு என்னது மிலிட்ரியோ என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் கொடுப்பாங்கன்னா நம்ம அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு இப்போ என்ன கொடுக்காங்கன்னா அதிகமான இடத்த நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது என்னன்னா உரிமை எடுத்துக்கலாம். ரெண்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்னா இப்போ அந்த இடத்த நீங்கள் விற்று குத்தகை விடுற மாதிரி, சரிங்களா? அதுலேருந்து வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையை கொடுக்குறாங்க. எப்படின்னா அதிகமான இடத்த நீங்கள் ரெண்ட் பண்ணி அதில் வருமானம் ஈட்டிக்கோங்கன்னு ஒரு உரிமையாக கொடுக்குறாங்க. எங்கன்னா இது எல்லாமே அரௌண்ட் கல்கத்தா. இது அதிகமான இடத்த எங்கே வாங்கிக்கலாம்னா கல்கத்தாவில் இருக்க இடத்துல மட்டும்தான் வாங்க முடியும். இடமும் முக்கியம், சரியா? எங்கே எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு முக்கியம். அடுத்து ஹைதராபாத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இருந்த உரிமையை தக்க வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே என்ன உரிமை கொடுத்தாங்கன்னா அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடமாக ட்ரேட் பண்ணிக்கலாம்ங்கிறத உரிமையாக கொடுத்துருந்தாங்க, அதே வச்சுக்கிறாங்க. மறுபடியும் அந்த மெட்ராஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்ட் பே பண்ணுங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு உரிமையை தராங்க, சரிங்களா? ஹைதராபாத்துக்கு ஏற்கனவே இருந்த உரிமையை தக்க வச்சுட்டாங்க, மெட்ராஸுக்கு ஒரு ரெண்ட் மட்டும் கொடுங்க, அந்த பழைய இருந்த ரெண்ட் மட்டும் கொடுங்கன்னு மட்டும் உரிமை கொடுக்குறாங்க. அடுத்து சூரத்துங்கிற நகரத்தில் வருஷத்துக்கு 10,000 தான் போகும், சரிங்களா? வருஷத்துக்கு 10,000 ரூபாய் செலுத்தினா அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டி, சரிங்களா? அந்த சுங்கவரியிலேருந்து முழுமையாக இந்த ஃப்ரீலேருந்து அந்த சுங்கத்தை செலுத்தாமல் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி உரிமை, சரிங்களா? மற்ற டியூட்டிஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம், நீ ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற உரிமையை 10,000 ரூபாய்க்கு சூரத்துங்கிற இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்து அவங்களோட காயினை வந்து மின்ட் பண்ணுறதுக்கு அதாவது உருவாக்குறதுக்கு வந்து உரிமை எந்த இடத்துலனா பாம்பேங்கிற இடத்துல, சரிங்களா? பாம்பே இடத்துல அவங்க கம்பெனியோட காயின்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குறாங்க. அது முகல் எம்பையர், அதாவது முகலோட அரசாட்சி. நம்ம அப்போ என்னன்னா முகல் வந்து மேக்சிமம் இந்தியாவில் கவர் ஆகிருந்தாங்க, சரிங்களா? கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யாரும் வராங்க, வெளிநாட்டுக்காரங்க வராங்க, சரிங்களா? அப்போ இந்த டைமில் நீங்கள் அந்த கரன்சியை கூட உங்கள் கரன்சியை கூட இந்த முகல் ட்ரேட் அந்த அரசாட்சிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமை தராங்க, சரிங்களா? கரன்சியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது காயின்ஸையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது போக நீங்கள் உள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க மாதிரி உரிமை தராங்க. சரி, இந்த கம்பெனியில் வந்து நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில ஆட்கள் தான் இருக்காங்க, சரிங்களா? அது எப்பவுமே நம்ம தெரிஞ்ச மாதிரி அப்படி தான் கொஞ்சம் வசதி படைச்சவங்க தான் இங்கிலாந்தில் இருக்கவங்க வந்து அவங்க குழுவாக சேர்ந்து என்னது இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸுக்கு பணம் கொடுத்து செலவு பண்ணி இங்கே ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவுமே அங்கே என்னென்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க இருக்கும்ல, அதே மாதிரி அங்கே இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் முக்கியமான ஒருத்தர் வந்து முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க. ஏன்னா இப்போ மோனோபொலியாக இருக்காங்க, ஒச்சையாக அவங்க மட்டும்தான் என்னது ட்ரேட் பண்ணுறதுக்கு உரிமை வச்சுருக்காங்க, சரிங்களா? நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணணும்னாலே நீங்கள் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் சேரணும், சேர்ந்தால் தான் என்னது ட்ரேட் பண்ண முடியும். தனியாக ஒரு ஆள் போய் என்னது ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சார்ட்டர் யார் கொடுத்துருக்கா? குவீன் இங்கிலாந்து வந்து அரசு இந்த 1வது குவீன் இங்கிலாந்து வந்து கொடுத்துருக்காங்க, எலிசபெத் ராணி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அந்த உரிமைப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்னது ட்ரேட் பண்ணுறதுக்கு உரிமை. அப்போனா என்னது கம்பெனியில் நீங்கள் இணைஞ்சா ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டா நீ தனியாக என்னது போக முடியாது. அதை எடுத்து இந்த அங்கே இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில்
ஒரு ஆள் கேட்குறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் என்னன்னா தி விக்ஸ். சரிங்களா? (1688) விக்ஸுங்கிறவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்தவங்க வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க. ஒச்சையா அவங்க வந்து உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதனால அது காரணமாச்சு. அந்த விக்ஸில் இருக்க ஒரு ஆள் வந்து யாருன்னா வில்லியம் நோரிஸ். அவர் பேர் வில்லியம் நோரிஸுங்கிற வந்து அவர் தனியாக அவருக்கு உரிமையை வாங்கணுன்ட்டு வராரு. சரிங்களா? ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜ் வாங்கணும்னு வராரு வில்லியம் நோரிஸ். சரிங்களா? அவர் வந்து அந்த முயற்சி எடுத்தாலுமே என்னன்னா ஃபெயிலியரில் தான் முடியுது. எதுவுமே சக்சீட் ஆகலை. அது பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இது பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறது அங்கே இங்கிலாந்துலேயுமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசரும் சரி பார்லிமெண்ட், இங்கிலாந்து பார்லிமெண்ட்டும் சரி, ரெண்டு பேரும் இப்போ பேசி சம்மந்தப்படுத்தி இந்த விக்ஸுங்கிற எதிர்ப்பு குழுக்கும் இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சேர்த்து ஒரே கம்பெனியாக ஆட்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. அது எப்போன்னா 1708. சரிங்களா? 1708 1708 1708 அவங்க விக்ஸுங்கிற பார்ட்டி ஆப்போசிட்ல இருந்தவங்களையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டுமே சேர்த்து ஒரே கம்பெனியாக உருவாக்குறாங்க. சரிங்களா? அந்த கம்பெனி தான் நமக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? அவங்க எப்போலேருந்து கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா, அந்த 1708 சேர்க்குறாங்களா அப்போலேருந்து 1873 வரையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சரிங்களா? அவங்களோட கண்ட்ரோல் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1708 1873 வரை அவங்களோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. அடுத்து ஃப்ரெஞ்சை பற்றி கொஞ்சமாக பார்த்துருவோம். சரியா? கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அடுத்து யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க. சரிங்களா? அவங்கள பற்றி எழுதிக்கோங்க. பிரிட்டிஷ் அவ்வளோதான், ஃப்ரெஞ்சுக்காரங்களே எழுதிக்கோங்க. (1664) சரிங்களா? 1464 அப்போ பிரெஞ்சு அரசராக இருந்த லூயி த 14. சரிங்களா? லூயி 14 கீழே 1664 லூயி 16 கீழே கால்பட்டுங்கிறவர் வந்து கம்பெனியை தொடங்குறாரு. கால்பட் அந்த கம்பெனி நேம் என்னன்னா, ஃப்ரெஞ்சில் வர சொல்ல முடியாது. சரியா? ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் தொடங்குறாங்க 1664. யார் அந்த அடிக்கல் நாட்டுறாங்க, அந்த ஃபவுண்டேஷன் யாருன்னா கால்பட்டுங்கிறவர் தான் அந்த கம்பெனி உருவாக்கணும்னு முயற்சி எடுக்கிறார். அடுத்ததான் முக்கியமானது 1667. சரிங்களா? பிரான்சாஸ் கேரான்ங்கிற ஒருத்தர் வந்து வர பிரான்சாஸ் பிரான்காய்ஸ் காரான். சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா 1667 இப்போ சூரத் நமக்கு பார்த்தோம்ல, பிரிட்டிஷர்ஸ்லாம் இருந்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்டரி செட் பண்றாங்க. சரிங்களா? 1667. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டரி வந்து முஸ்லீம்பட்டினம். சரி, நம்ம பார்த்துட்டு போகலாம், டச்சு செட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி முஸ்லீம்பட்டினத்தில் 1669 ஒரு ஃபேக்டரி செட் பண்ணுறாங்க.
சரிங்களா. ஆயிரத்தி 669 அடுத்து இப்போ பிரெஞ்சுன்னு சொன்னாலே நமக்கு தோன்றது என்னதான், அவங்களோட இடம் எதுதான் தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சனால பாண்டிச்சேரி தான். இந்த பாண்டிச்சேரி எப்படி வாங்குறான்னு பார்ப்போமா. சரிங்களா. 1673 1673 ஷெர்கான் லோடி சரியா. அவர் யாருன்னா கவர்னர் ஆஃப் வாலிகொண்டபுரம். அவர் யாருக்கு கீழே இருக்காருன்னா விஜய்பூர் சுல்தான். சரியா. விஜய்பூர் சுல்தானு கீழே ஒரு கவர்னரா இருக்கிறவர் தான் யாருன்னா ஷெர்கான் லோடி. அவர் என்ன பண்றாருன்னா பார்த்தோம்ல பிராங்காய்ஸ்காரன் அவருக்கு வந்து அதே மாதிரி மசிலிப்பட்டத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்குறாரு. சரியா. தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. அது போக பாண்டிச்சேரியை வந்து 1674 கொடுக்குறாரு. 1674 பாண்டிச்சேரியை கொடுக்குறாரு. அதாவது ஃபவுண்டேஷன் அப்போ தான் நடக்குது 1674. அங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா செயின்ட் லூயிஸ். சரியா. அந்த லூயிஸ் அரசர் கொடுத்துருப்பார்ல, நம்ம பார்த்தோம்ல, லூயிஸ் அரசர் அந்த பேரையே அங்க இருக்க கோட்டைக்கு சூட்டுவாங்க. சரிங்களா. செயின்ட் லூயிஸ் கோட்டை. சரியா. பாண்டிச்சேரியில் கட்டின கோட்டை என்னன்னா செயின்ட் லூயிஸ் கோட்டை. சரியா. அதையும் கட்டுவாங்க. அது போக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு, மாகே காரைக்கால்லாம் பிரெஞ்சு ஆட்சி தான் இருந்துச்சு. தெரியும் தான் நமக்கு. மாகே காரைக்கால்லாம் அவங்களோட ஆட்சி தான் இருந்துச்சு. தரங்கம்பாடி வேற. ஆமா. காரைக்கால் மாகேலாம் பிரெஞ்சு கேட்டகரி தான் இருந்துச்சு. சரி. இந்த பாண்டிச்சேரி பிடிக்கிறனாலும் அதுக்கு பிறகு வந்து டச்சு இருக்காங்கல்ல, நம்ம இடையில பார்த்தோம்ல, டச்சுக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாண்டிச்சேரியை கேப்சர் பண்றாங்க, பிடிச்சிடுறாங்க. எப்போன்னா 1693 1693 பாண்டிச்சேரியை வந்து டச்சுக்காரங்க கைப்பற்றிடுறாங்க. ஆனா அது என்னன்னா ஒரு ட்ரீட்டி போட்டு முடிச்சிடுறாங்க, அதாவது ஒப்பந்தம் போட்டு முடிச்சிடுறாங்க. அது பேர் என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் ரைஸ்விக். ஒப்பந்தம் பேரு ரைஸ்விக்ங்கிற பேரை போட்டு என்ன பண்றாங்கன்னா டச்சுக்காரங்க பிரெஞ்சுக்கே மறுபடியும் அந்த பாண்டிச்சேரியை ஒப்படைச்சிடுறாங்க. சரிங்களா. ஆனாலும் 2 வருஷம் அவங்க கையில தான் இருந்து. எப்போ ஒப்படைச்சாங்கன்னா செப்டம்பர் 1697 ஒப்படைக்கிறாங்க. சரிங்களா. அது போக 2 வருஷம் டச்சுக்காரங்க கையில தான் இருந்துச்சு. சரிங்களா. அவங்களோட கேரிசன்லாம் அங்கதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1699 தான் முழுவதும் எங்க போகுதுன்னா பாண்டிச்சேரியை வந்து பிரெஞ்சு கையில போகுது. சரிங்களா. இது வரையும் பார்ப்போம். அடுத்த வீக்கு வந்து மற்ற டாபிக் பார்த்து. தேங்க்யூ.